இதுவரை கிருபை இயேசுவின் நாமத்தினாலே இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டையின் கீழ் வந்த ஒருவரையும் புறம்பை தள்ளாத தேவனா இருக்கிறபடியினால எங்களையெல்லாம் ஆண்டவரே எங்கள் பாவங்களையும் சாபங்களையும் அக்கிரமங்களையும் மன்னிச்சு உங்கள் சட்டையின் கீழே வைத்து எங்களை எங்கள் பிள்ளை குட்டிகளை எல்லாம் மூடி மறைத்து கொண்டு அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு சோத்ரம் 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 சோத்ரம். ஆண்டவரே இந்த வருஷத்தில் நாங்கள் நன்மைகளை கண்டது போல ஏசப்பா வர்ற நாளையிலே அநேகருக்கு நாங்கள் உதவி செய்கிறவர்களாக இருக்க உங்கள் பாதத்தில் உட்கார ஸ்டாலிதரபர சபா உங்கள் ரத்தத்தின் வல்லமைக்குள்ள ஆண்டவரை வந்திருக்க எல்லா பிள்ளைகளையும் குடும்பமாய் ஒப்பு கொண்டுக்கிறோம். வர்ற வருஷத்தில் நாங்கள் புது ஆண்டவரை புது இடத்துல நாங்கள் ஆராதனை நடத்த சொந்த இடத்துல ஆராதனை நடத்த நீர் செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை வந்திருக்க எல்லாரையும் உங்கள் ரத்தத்தின் வல்லமைக்குள்ள கிருபைக்குள்ள இறக்கத்துக்குள்ள தயவுக்குள்ள அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில். கடன் எது இருக்கக்கூடாதுப்பா. கடன் காட்சியெல்லாம் இந்த வருஷத்துலேயே ஓடி பெயரணும் ஏசப்பா. யாரும் கடன் வாங்கக்கூடாது. எல்லாருக்கும் கடன் கொடுக்குற இடத்துல வைப்பேன்னு உங்கள் வாக்குத்தத்தை எங்களுக்கு நிறைவேற நீர் அனுகிரகம் செய்யும். அப்படியே நீர் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர் தம்பியை குடும்பங்களை உங்க ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொண்டுக்கிறோம். எவ்வளோ பாடுகள் மத்தியிலையும் சந்தோஷத்தோடு உங்க ஊழியத்தை செய்கிற பிள்ளைங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க. தேடி வந்து கொடுக்க அனுகிரகம் செய்யுங்க. நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை ஆண்டவரே இந்த வருஷத்தில் எல்லாம் நீங்கள் நிறைவேற்றி அநேகர் சாட்சி சொல்ல நீர் கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எல்லா நோயில் இருந்து ஆண்டவரை விடுதலையை தந்து உங்கள் நாம மகிமைக்குன்னு ஆண்டவரை நீர் மகிமைப்பட போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ அக்கினியில் நடந்து வந்தோ சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ நாங்க மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவனி எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தில் உயர்த்திடுவோம். எங்கள் தேவனி எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. அக்கினியை கடந்து வந்தோம் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ நாங்க மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை உங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவனி எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவனி எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. பலவித சோதனையா
புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டே, புது இருதயம் தந்து விட்டேன். எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டே, எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டே. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோம், சேதமன்றும் இல்லையப்பா, கண்ணீரை கடந்து வந்தோ, நாங்க மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. புதிய ஆண்டிலே உங்களை சந்திக்க ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை மீண்டும் எடுத்து வாசிக்க கேட்கிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் எதை செய்ய போகிறாரா? புதிய காரியத்தை செய்கிறார். எத்தனை பேருக்கு புதுசுன்னா பிடிக்காது? புதுசுனா எத்தனை பேருக்கு பிடிக்காது? யாருக்கெல்லாம் புதுசுனா பிடிக்கும்? அல்லேலூயா. சரியா? அப்போ புதுசுனா எல்லாருக்குமே பிடிக்கும். சரியா? அப்போ ஒரு ட்ரெஸ்ஸு, சரியா, பழைய பாண்டாதி ட்ரெஸ்ஸே போட்டுக்கிட்டு இருக்கோம். சரியா? யாராவது ஒரு புது ட்ரெஸ்ஸை கொண்டு தராங்க. அப்போது பழசை போடுவோமா புதுசை போடுவோமா? புதுசு தான் போடுவோம், அப்படி தானே? ஒரு ட்ரெஸ்ஸில் புதுசு தேடுறோம். அதே போல் ஒரு சாப்பாடு, சரியா, முந்தா நாள் உள்ளது, சரியா, உங்கள் விருந்துக்கு யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இது நான் முந்தா நாள் வச்ச குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இன்றைக்கும் குழம்பு வச்சுருக்கேன், ஆனால் இது முந்தா நாள் உள்ளது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை கேட்பீங்க? பழசை நீங்களே வச்சு சாப்பிடுங்க, எனக்கு என்ன செய்யுங்க, புதுசை வைங்க அப்படின்னு தான் நம்ம கேட்போம், அப்படி தானே? சரியா? அப்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு புதிய காரியம் விருப்பம். டீ குடித்தாலும் எல்லாம் என்ன கவனிங்க, புதிய காரியம் என்பது நம்ம எல்லாத்துக்குமே விருப்பம். அதே போல் ஒரு பழைய மொபைலை வச்சுருக்கோம், புதுசாக ஒரு ஆள் ஒரு மொபைலை கொண்டு தராங்க, எப்படி இருக்கும்? என்ன செய்வோம்? சந்தோஷமாக இருக்கும், அல்லேலூயா அப்படின்னு சொல்லுவோம், அப்படி தானே? சரி, அந்த அல்லேலூயாவுடைய சத்தம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் அதிகமாக இருக்கும் புதுசுன்னா. சரியா? அதே போல் ஒரு புதிய கார், பழைய கார் வச்சு ஒரு புதிய கார் வாங்குகிறோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா? ஒரு புதிய வீட்டுக்குள்ளே போகிறோம், சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா? அப்போ எல்லாத்துலேயுமே புதுசுனா எல்லாருக்கும் ஒரு விருப்பம் தான். சரியா? அதே போல் இந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போவாங்க, முதல் நாள் ஸ்கூல் திறக்கும்போது எப்படி போவாங்க? அழுதுகிட்டே போவாங்களா? சரியா? எல்லாம் புதுசாக இருக்கும். என்னது? புது பேக்கு, புது வாட்டர் பாட்டில், அப்புறம் என்னது, பென்சிலு, பேனா, எல்லாமே எப்படி இருக்கும்? புதுசாக இருக்கும். அப்புறம் வேறு என்னது புதுசாக இருக்கும்? லஞ்சு பேக்கு புதுசு, அப்புறம் புது டீச்சர், புது ஃப்ரெண்ட்ஸு, புது கிளாஸ் ரூமு. சரியா? எல்லாமே புதுசு, ரொம்ப சந்தோஷமாக போவாங்க, அப்படி தானே? எல்லாமே புதுசு, புது ட்ரெஸ்ஸு, ட்ரெஸ்ஸும் எப்படி இருக்கும்? யூனிஃபார்ம்லாம் புதுசாக இருக்கும். அப்போ புதுசுனா ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, அப்படி தானே? அப்போ ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை அவர் அறிந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம என்ன விரும்புகிறோம்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும், அப்படி தானே? இப்போ நம்ம
தாய் வீட்டுக்கு போனோம்னா நமக்கு பிடிக்காத காரியத்தை அம்மா செய்து தருவாங்களா இல்லை பிடிக்கிற காரியத்தை செய்து தருவாங்களா? கடனை வாங்கியாது, ஏதாவது அடவு வச்சாது, யார்ட்டையாவது வாங்கியாது, எங்கேயாவது பக்கத்து வீட்டில் வாங்கியாது நமக்கு பிடித்த ஒரு உணவை தான் என்ன செய்வாங்க? செய்து தருவாங்க. அப்போ நம்முடைய பெற்றோரே நம்ம ரொம்ப நாளைக்கு கழித்து நம்ம வீட்டுக்கு போகும்போது ஒரு புதிய காரியத்தை செய்து கொடுக்கணும், விரும்பினதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்முடைய பரம தகப்பன் அவர் நம்முடைய வாழ்க்கையிலும் புதிய நன்மைகளை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்ல? அப்போ இந்த ஆண்டில் இதுவரைக்கும் தோன்றாத புதிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறாரா? விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலியா சொல்லலாம். அல்லேலூயா. அப்போ இந்த வருஷ கடைசியில நம்ம இந்த இடத்துல சாட்சி சொல்ல மாட்டோம், புதிய இடத்துக்கு போயிடுவோம். அந்த இடத்துல நீங்க சொல்லும் போது கர்த்தர் எனக்கு இத்தனை புதிய காரியங்களை செய்தான் நீங்க சாட்சியா நிற்க போறீங்க. விசுவாசம் இல்லையா? விசுவாசம் இருக்கா இல்லையா? அல்லேலூயா. அப்போ கர்த்தர் புதிய காரியங்களை அவர் செய்வார், நிச்சயமாய் அது நடக்கும். அப்போ பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அது எப்பொழுது தோன்றுமா? 19ஆம் வசனம் தொடர்ந்து வாசிங்க. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், அதை நீங்கள் அறியீர்களா? ஆமென். அல்லேலூயா. அப்போ நான் ஆண்டவர் சொல்லுகிறார் புதிய காரியத்தை செய்வேன். அப்போ அந்த காரியம் எப்போ தோன்றும்? நவம்பர் மாதம், டிசம்பர் மாதமா, அக்டோபர் மாதம், அல்லது அக்டோபர் தாண்டி ஆடி மாதம்லாம் முடிச்சு அப்படியா? இல்லை, அது எப்பொழுதே தோன்றும். இப்பொழுது ஜனவரியில் இன்றைக்கே விசுவாசிக்கிறவங்க இன்றைக்கே தோன்றும். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா இன்றைக்கே அதை தோன்ற பண்ணுவோம். புதிய காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்கிறார். அப்போ அது இப்பொழுதே தோன்றும், அதை நீங்கள் அறிய. அப்போ நாம என்ன செய்யணும்? அதை அறிந்து கொள்ளணும். எதை அறியணும்? கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வார் என்பதை என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா அவரால் செய்ய முடியுமா முடியாதா? முடியும். அவர் அற்புதத்தின் தேவனா இல்லையா? கடந்த ஆண்டு முழுவதும் நம்மளை காத்தாரா இல்லையா? எத்தனையோ அற்புதங்களை செய்தாரா இல்லையா? இந்த ஆண்டிலும் புதிய காரியத்தை அவர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. அது ஒருவேளை சின்ன பிள்ளையிலிருந்து இதுவரைக்கும் தோன்றாத காரியமாக இருக்கலாம், அல்லது நீங்க அதை பெற்றுக்கொள்ளாத காரியமா இருக்கலாம், அல்லது நீங்க இதுவரைக்கும் விரும்பின, அல்லது இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நடக்கலையே என்று சொல்லி விரும்புகிற அந்த காரியத்தை, அந்த புதிய காரியத்தை, அந்த புதிய நன்மையை கர்த்தர் இந்த ஆண்டிலே நமக்கு தருவார். அல்லேலூயா. அது இப்பொழுதே தோன்றும். அப்ப பாருங்க, அதுக்கு தொடர்ந்து வாசிங்க. நான் வனாந்திரத்திலே வழியையும், போதும், வனாந்திரத்தில் எதை உண்டு பண்ணுவாரா? வழியை உண்டு பண்ணுவார். எத்தனை பேர் வனாந்திரத்துக்கு போயிருக்கீங்க? பாலைவனத்துக்கு. வனாந்திரம்னா நம்ம ஊர் இந்த ராம்நாடுல உள்ள வனாந்திரம் இல்லை, பாலைவனம். பாலைவனம். இப்போ வனாந்திரத்தில் போய் பார்த்தாச்சுன்னா கண்ணுக்கு எட்டுகிற தூரத்தில் என்னதான் இருக்கும்? மணல் தான் இருக்கும். மணல் தான் இருக்கும். ரோடு போட்டுட்டு போயிருப்பாங்க, ரோடை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு வண்டி க்ளீன் பண்ணிட்டு போகும், கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும்? அது ஃபுல்லாக மணலாக மாறிடும். மணலாக மாறும். அப்போ வனாந்திரத்தில் என்னெல்லாம் இருக்காது? தண்ணீர் இருக்காது. வனாந்திரத்தில் ரோடு என்ன செய்யாது? ஒழுங்கா இருக்காது. ரோடு போட்டாலும் அது காணாது. அது மட்டும் இல்லை, வனாந்திரத்தில் சரியான காற்று, ஆக்சிஜன் இருக்காது. அதே போல் காற்று அளவுக்கு அதிகமாக அடிக்கும். அது எப்படிப்பட்ட காற்று அடிக்கும்? வெப்ப காற்று அடிக்கும். நிற்கவே முடியாது, அப்படியே கொஞ்ச நேரத்தில் காஞ்சி போவோம். அதான் வனாந்திரமான இடம். அது மட்டுமல்ல, வனாந்திரத்தில் தங்குற இடம் என்ன செய்யாது? இருக்காது. மரம் இருக்குமா? ஒரு நிழலில் போய் சரி ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் நம்ம கொஞ்சம் இளைப்பாறலான்னு இளைப்பாற முடியுமா? மரங்கள் இருக்காது, இளைப்பாறுகிற இடங்கள் இருக்காது. சரியா? வனாந்திரத்தில் ஹோட்டல் இருக்குமா? ஹோட்டல் இருக்குமா? இருக்கும். ஒருவேளை எங்கேயாவது ஒரு 500 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் தாண்டி வேணா இருக்கான். சரியா? நம்ம இங்கே பிளைன்ஸில் இருக்கிற மாதிரி, நம்ம இடங்கள்ல இருக்கிற மாதிரி அடிக்கடி ஒரு ஹோட்டலோ கடையோ எதுவுமே என்ன செய்யாது? இருக்காது. அப்போ அது எப்படிப்பட்ட இடம்? வனாந்திரமான இடம். சரியா? தனிமையான இடம். உதவிக்கு யாராவது கூப்பிட முடியுமா? ஒருவேளை ஃபோன் டவர் கிடைக்குமா? கிடைக்காது. வனாந்திரம் பல மைல்கள் அப்படியே இருக்கும். சரியா? டெசர்ட்ல நீங்க போய் பார்த்தா தெரியும். சரியா? சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் குவைத்துக்கு போயிருந்தேன். அந்த சவுதி அந்த பார்டர்ல போய் நிற்கும்போது வனாந்திரம் ஃபுல்லா பாலைவனம். எங்கேயுமே எந்த பகுதியுமே வீடுகள் எதையுமே பார்க்க முடியல. ஃபுல்லா வனாந்திரம், டெசர்ட், வனாந்திரமான இடம். அங்கு காரோ வேற எதுவும் போக முடியாது. அங்கே போகக்கூடிய வாகனம் ஒன்றே ஒன்று தான். என்னதுதான்?
ஒட்டகம் மட்டும்தான் அங்கே பிரயாணிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வனாந்திரமான இடம்தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறானா, வனாந்திரத்தில் நான் உனக்கு என்ன செய்வேனா, வழியை உண்டு பண்ணுவேன். ஒரு அலையிலேயே சொல்லலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையும் கடந்த ஆண்டிலே வனாந்திரம் போன்ற அனுபவமாக இருக்கலாம். உதவியற்ற நிலைமை, யாருக்கு ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு நிலைமை, யார்ட்டையும் நான் கேட்க முடியாத நிலைமை, ஒதுங்க முடியாத நிலைமை, எந்த ஒரு சூழலிலும் ஒரு நம்பிக்கை அற்ற தன்மை, எதையும் பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை, அப்படிப்பட்ட ஒரு வனாந்திரமான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த ஆண்டிலே காணப்படுமானால், இந்த ஆண்டிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வனாந்திரமான இடத்துல உனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவேன். ஒரு அல்லேலியா சொல்லலாம். ஒரு அல்லேலியா சொல்லலாமா? இதுவரைக்கும் நடக்காத, இதுவரைக்கும் போகாத, இதுவரைக்கும் யாரும் என்ன செய்ய வாகனத்தை ஓட்டாத ஒரு புதிய வழியை ஆண்டவர் உனக்காக ஏற்படுத்துவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லலாம். நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க இன்னும் சத்தமாய் ஒரு அல்லேலியா சொல்லலாம். அப்ப ஆண்டவர் வனாந்திரத்திலே வழியை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டு பண்ணுகிறார். அவாந்திர வெளி, அவாந்திர வெளினா வெடிப்புள்ள இடம், வெடிப்புள்ள இடம், அவாந்திர வெளி. அங்க மரங்களோ செடிகளோ எதுவுமே வைக்க முடியாது, வெடிப்பா இருக்கும். அந்த இடத்துல தண்ணீர் வர வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடம், சரியா? அப்படிப்பட்ட ஒரு இடமான ஒரு வனாந்திரமான இடம், அதுதான் அவாந்திர வெளி. அவாந்திர வெளி. அப்ப அவாந்திர வெளியில ஆபத்தான பூச்சிகள் இருக்கும், விஷ பூச்சிகள் நிறைய இருக்கும். அந்த வழியில நடந்து கூட போக முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும். சரியா? வனாந்திரத்தில் அப்படிதான். சரியா? நீங்க அந்த பாலைவனத்துல போயாச்சுன்னா பாம்பு, இந்த தேளு, இப்படிப்பட்ட பூச்சிகள்லாம் அப்படியே இப்படி அசையும், அப்படியே உள்ள போயிடும், மணலுக்குள்ள அப்படியே போயிடும், திரும்ப அப்படியே ஒரு இது பண்ணி வரும். அந்த மாதிரி பயங்கர விஷமான பூச்சிகள் தான் நிறைந்த இடம் தான் வனாந்திரமான. அப்போ ஒருவேளை அதே போல நம்முடைய வாழ்க்கை வனாந்திரமான இடம். இனி யாருமே எனக்கு உதவி செய்ய முடியாது, இனி யாரு எனக்கு உதவி செய்தாலும் எந்த பிரயோஜனம் அல்ல, அப்படிப்பட்ட ஒரு கசப்பு நிறைந்த ஒரு வெறுப்பான ஒரு இடமாக நீங்க நம்முடைய வாழ்க்கை காணப்படலாம். அல்லேலூயா. அப்போ அங்க ஆகாருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அது மாதிரி இடத்துல ஆண்டவர் உதவி செய்ய முடியுமா? செய்திருக்கிறார். வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆகாருடைய வாழ்க்கையில அவர் வீட்டிலே தள்ளப்பட்ட நிலைமையில, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில அவாந்திரமான டெசர்டான இடத்திற்கு போகிறாங்க. எங்கேயாவது போய் தொலைவோன்னு அப்படியே போயிட்டே இருக்கும்போது கொஞ்ச தூரம் போயாச்சு, பயங்கரமா தண்ணி தாக எடுக்கு, வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கு, இனிமே நம்ம வழியே இல்லை தப்பிக்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவாந்திர வழியில பாலைவனத்துல ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றான். ஆண்டவர் அவாந்திர வழியிலே ஒரு நீரூற்றை உண்டு பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஒரு நீரூற்றை உண்டு பண்ணுகிறார். அந்த நீரூற்று இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கொண்டு இருக்கிறது, இன்னைக்கு வரைக்கும் வற்றாத ஒரு தண்ணீராக அங்க ஊற்றெடுத்து ஓடிக்கொண்டு இருக்கிறது பாலைவனத்துல. அப்போ பாருங்க, அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. ஆறுகளை உண்டு பண்ண நம்முடைய தேவன் புதிய காரியத்தை செய்கிறார். அப்போ புதிய காரியத்தை செய்கிறார்னா எந்த காரியத்துல? வனாந்திரத்துல அவர் வழியை உண்டு பண்ணுகிறார், அவாந்திர வழியில ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா அங்க ஒரு காரியத்தை சொல்றாரு. யாருக்கு செய்வார்? நமக்கு ஒரு கேள்வி வருதுல. செய்வார், புதிய காரியத்தை செய்வார். யாருக்கு தான் செய்வார்? யாருக்கு செய்வார்? அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வசந்த வாசிங்க, தொடர்ந்து தொடர்ந்து வாசிங்க. அப்போ பாருங்க, யாருக்கு அவர் செய்வாரா? ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. யாருக்கு செய்வார்? தெரிந்து கொண்ட என் ஜனத்திற்கு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப நாமெல்லாம் யாரு? யாரு? we are chosen people. chosen people நாமெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா சொல்லலாமா? நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொள்ளாவிட்டா இன்னைக்கு நம்ம எங்க இருந்திருப்போம்? எங்க இருந்திருப்போம் சொல்லுங்க? ஒன்று ஏதாவது ஒரு பீச்சில் இருந்திருப்போம், இன்னும் ஏதாவது ஒரு பாரில் இருந்திருப்போம், இல்லை ஏதாவது ஒரு ரோட்டு ஓரத்தில் நம்ம என்ன செய்திருப்போம், ஒரு வெடியை விட்டுக்கிட்டு ஒரு பட்டாசை
விட்டுட்டு அல்லது ஒரு கேக்கை வாங்கி வெட்டிட்டு எங்கேயாவது இருந்திருப்போம், அப்படிதானே? ஆனால் ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்தபடியினால, ஆண்டவர் நம்ம முன்குறித்தபடியினால, ஆண்டவர் நம்மை அழைத்தபடியினால, ஆண்டவர் அவருக்கென்று நாம் வாழ நம்மை பிரித்தெடுத்தபடியினால இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ பாருங்க, நடுச்சாமத்தில் எதுக்கு இங்கே நமக்கு வேலை? நல்ல நிம்மதியாக தூங்குற வேலை, அப்படிதானே? இதே நேரத்தை நேத்தோ அல்லது நாளைக்கோ வீடுகளில் போய் பார்த்தாச்சுன்னா என்ன மட்டும்தான் கேட்கும்? கொரட்டை சத்தம் தான் கேட்கும். சரியா? கார் பூருன்னு ஒரு கொரட்டை சத்தம் தான் கேட்குமே தவிர வீட்டில் வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம இன்றைக்கு விழித்து இங்கு முழிச்சு ஏன் இருக்கிறோம்? ஏன் இருக்கிறோம்? we are chosen people. நாம் எல்லாரும் என்ன செய்யணும்? ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஒரு அல்லேலூயா சொல்ல. அப்போ நீங்களும் நானும் யாரும் சாதாரணமான ஆள் கிடையாது, நம்ம கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ மக்களுக்கு கர்த்தரை ஆராதிப்பதற்கு சூழ்நிலைகள் இல்லை, கர்த்தரை ஆராதிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கல, கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளவில்லை, அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறவில்லை, ஆண்டவருடைய சொந்த ஜனமாய் அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி அவங்களுக்கு கிடைக்கல. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட ஜனமாய் வைத்திருக்கிறார். அப்போ யாருக்கு ஆண்டவர் இந்த புதிய காரியத்தை செய்கிறார் என்றால், யாருக்கு அவாந்திர வழியில் ஆறுகளையும் வனாந்திரத்திலே வழியையும் உண்டு பண்ணுகிறார் என்றால் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்கு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள், அதை சுற்றி ஏராளமான தேசம் இருந்தது, அதை சுற்றி ஏராளமான நாடுகள் இருந்தது, அதை சுற்றி ஏராளமான மக்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய கண்கள் எல்லாம் யார் மேலே தான் இருந்தது? இஸ்ரவேல் ஜனங்கள் மீது. அல்லேலூயா. அவங்க படுகிற வேதனையை அவர் கண்டும் அவர் கேட்டும் அவர் காணாதவர் போல் அல்ல, அவங்க படுகிற வேதனையை அனுதினமும் அறிந்து வேதனைப்பட்டு இந்த ஜனங்களை எப்படியாவது விடுதலையாக்க வேண்டுமே, இந்த ஜனங்களை எப்படியாவது விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு கொண்டு போக வேண்டுமே என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? வேதனைப்படுகிற, கண்ணோக்குகிற, தப்புவிக்க செய்ய அப்படிப்பட்ட ஒரு கரிசனை உள்ள தேவனாக கர்த்தர் காணப்பட்டார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பிரச்சனை அவர் அறியாமல் இருப்பாரா? இல்லை, நிச்சயமா நம்முடைய தேவைகள், நம்முடைய பிரச்சனை சூழ்நிலை அவர் என்ன செய்திருக்கிறார்? அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கு என்ன செய்கிறார்னா, அல்லேலூயா, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கு அவர் செய்கிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரியா? அப்போ அவர் என்னென்ன செய்ய போகிறார்? ஒன்று, சரியா, அப்படிப்பட்ட ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. ஆமென். அல்லேலூயா. என்னை கனம் பண்ணும் ஏற்படுத்தினேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வதனால் என்ன நடக்கும்னா, அங்க பாருங்க, காட்டு மிருகங்களும், அடுத்தது என்னது? வலு சர்ப்பங்களும், அடுத்தது கோட்டான் குஞ்சுகளும். அப்போ பாருங்க, ஆண்டவர் இவைகளெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு செய்கிறதுனால, சரியா, காட்டு மிருகங்கள் எப்படிப்பட்டது? சரியா, பிள்ளைகள்கிட்ட கேட்டாச்சுன்னா 2 types ஆஃப் அனிமல்ஸ். விச் ஆர் தேஸ்? 2 விதமான அனிமல் என்னெல்லாம்? ஒன்று டொமஸ்டிக் அனிமல், வைல்டு அனிமல். சரியா, காட்டு மிருகங்கள், அடுத்தது என்னது? நாட்டு மிருகங்கள் அல்லது வீட்டு மிருகங்கள்னு வச்சுக்கலாம். அப்போ வீட்டில் வளர்க்குற மிருகங்கள் இருக்கிறது. என்னெல்லாம் இருக்குது? நாய், பூனை, மாடு, ஆடு, அப்புறம் எலியா, சிலர் இப்போ எலியும் வளர்க்குறாங்க, அப்புறம் கோழி, ஆமையா. சரியா, அப்போ இதெல்லாம் என்னது? வீட்டில் வளர்க்குறது. காட்டில் வளர்றது என்னது? சிங்கம், புலி, அப்படிதானே? சரியா, அப்போ யாராவது 2 சிங்கத்தை கூட்டிகிட்டு வந்து, எனக்கு ரொம்ப சிங்கம்னா பிடிக்கும், அதுக்கு நிறைய முடி இருக்கும், தடவி விடுறதுக்கு அழகாக இருக்கும், வால் நீளமாக இருக்கும் அப்படின்னு 2 சிங்கத்தை வாங்கி வீட்டில் கொண்டு வந்து வளர்த்தா என்ன ஆகும்? சிங்கத்துக்கு பலியாக வேண்டியதும், அப்படிதானே? நிறைய பேர் குரங்கை வீட்டில் கொண்டு வந்து வளர்க்குறாங்க, எனக்கு கண்ணு முன்னாடி இன்னொன்னைக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் நாகர்கோயிலில் இருக்கும்போது ஒரு ஆஸ்பத்திரிக்கு
ட்ரீட்மெண்ட்டுக்காக யாரையோ கூட்டிகிட்டு போயிருக்கிறேன், அங்கே ஒருத்தர் வந்திருக்கிறார். சரியா, அவர் குரங்கு வளர்த்துருக்கிறார். அந்த குரங்கு ஒரு நாள் என்ன செய்யுதுன்னா, இப்படி பின்னாடி காலில் இந்த இடத்துல அப்படியே என்ன செய்துச்சு, கடிச்சிருச்சு. இந்த இடத்துல நிறைய சதை இருக்கும்ல, அப்படியே எலும்பு தெரியுது, அந்த நபருடையது எலும்பு தெரியுது. அந்த ஊரில் அவரை எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்களாம், குசலன் அப்படின்னு அவரை கூப்பிடுவாங்களாம். அவர் சின்ன வயசுல குரங்கு வளர்க்குறார். அப்போ குரங்கு வீட்டில் வளர்க்குறதா காட்டில் வளர்க்குறதா? எங்கே வளர்க்குறது? காட்டில் வளர்க்குறத, காட்டில் இருந்து வீட்டில் கொண்டு வச்சுருந்தா அது ஒரு நாள் என்ன செய்துட்டு புத்திய. அப்போ காட்டு மிருகங்கள் கொடூரமானவை. காட்டு மிருகங்கள் நம்ம கிட்ட நெருங்க முடியாது. காட்டு மிருகங்கள் ராட்சத புத்தி உள்ளவை. காட்டு மிருகங்கள் அது பயங்கரமானவை. அப்போ இன்றைக்கு நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய மனிதர்கள் அப்படி இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? மிருகங்களை விட கேவலம் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுங்கன்னா, அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு முன்பதாக உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். கரங்களை உயர்த்துவார். இல்லையா சொல்லு. எதுக்கு ஆண்டவர் காட்டு மிருகத்தை, அடுத்தது என்னது எழுதியிருக்கிறாரு, வலு சர்ப்பம். வலு சர்ப்பம்னா என்னது? பயங்கரமான பாம்பு. அப்போ வலு சர்ப்பம் எதை குறிப்பிடுகிறதுனா, காட்டு மிருகங்கள், நெருங்க முடியாத நபர்கள், நெருங்க முடியாத ராட்சத புத்தி உள்ள மக்கள். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலும் நம்மளை ஆண்டவர் உயர்த்தி வைப்பார். வலு சர்ப்பம் என்பது சாத்தானுடைய கிரியைகள். அப்போ இந்த உலகத்தில் ஏராளமான சத்ருவுடைய கிரியைகள் நம்மளை சுற்றி என்ன செய்திருக்கிறது, என்ன செய்திருக்கு, செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ நம்ம ஆண்டவரை உறுதியாக பிடிக்காட்டா, அவருடைய பிள்ளையா மாறாட்டா, இவைகள் எல்லாம் நம்மளை என்ன செய்திடும், மேற்கொண்டு விடும். அப்போ காட்சத மக்கள் மத்தியிலும், சத்ருவுடைய கிரியைகள் மத்தியிலும், அவங்களுக்கு முன்பதாக கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்து அவங்க ஆச்சரியப்படத்தக்க அளவில் ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. அதுதான் அங்கே சொல்லப்படுகிற அர்த்தம். அதுதான் அங்கே சொல்லுகிறார். அப்போ காட்டு மிருகங்கள், வலு சர்ப்பங்கள், அடுத்தது என்னது, கோட்டான் குஞ்சுகள். சரியா, கோட்டான் குஞ்சுகள்னா நான் என்ன நினைக்கிறேன், ஒருவேளை ஆந்தையா இருக்கும். அருவருப்பான மிருகங்கள், அருவருப்பான காரியங்களை செய்கிறவர்கள். அப்படிதானே? சரியா, யாராவது ஆந்தையை வீட்டில் வைப்பாங்களா? சரியா, ஆந்தையை வீட்டில் வைக்க முடியுமா? முடியாது. அப்படிதானே? ஆந்தை அது பார்வையே எப்படி இருக்கும், ஒரு மாதிரி பயப்படக்கூடிய தன்மையாக இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நிரம்பி இருக்கிறவர்கள் மத்தியில் கர்த்தர் இவங்கெல்லாம் கண்டு ஆச்சரியப்படத்தக்க அளவில் கர்த்தர் நமக்கு புதிய நன்மைகளை செய்வார். அல்லேலூயா. அப்போ இவைகளை கர்த்தர் நமக்கு செய்கிறார். அப்போ முதல்ல ஆண்டவர் யாருக்கு செய்வார்? தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? நன்மைகளை செய்கிறார். ரெண்டாவது, அப்படி செய்வதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்படிப்பட்டவர்களுக்கு முன்பதாக நம்மளை உயர்த்தி மேன்மைப்படுத்தி நம்மளை ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டில் இவைகள்லாம் நடக்கணும்னா நாம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, அதில் 21வது வசனம் வாசிங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்வார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டில் கர்த்தர் புதிய காரியத்தை உங்களுக்கு செய்யணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அவரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? மனுஷனே அல்ல, நடிகர்களே அல்ல, அல்லது நம்முடைய ஃபேன்ஸ் அல்ல, அல்லது நமக்கு விருப்பமானவர்களை புகழ்ந்து பாடுவது அல்ல. கர்த்தரை புகழ்ந்து பாடணும், கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை உயர்த்தணும், அவருடைய நாமத்தை புகழணும். அப்போ முதல்ல நாம் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தரை நாம் சொல்ல வேண்டும், கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தரை துதிக்க வேண்டும். சிலர் என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய வீட்டில் உள்ள காரியங்களை துதி பாடிக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய வீட்டு காரியங்களை துதி பாடிக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னா, ஒருத்தர் நாகர்கோவில் பக்கம் தான் ஒருத்தர் வீடு கட்டியிருந்தார். அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் வீட்டில் கூட்டிகிட்டு போய் பார்த்தீங்களா, இந்த ரூம் எப்படி இருக்குது, இந்த டாய்லெட் எப்படி இருக்குது, இந்த பாத்ரூம் எப்படி கட்டியிருக்கிறேன், இது சிட் அவுட் எப்படி கட்டியிருக்கேன், இப்படி சுற்றி தன்னுடைய வீட்டினுடைய காரியத்தை புகழ்ந்து பேசிக்கொண்டே இருப்பார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, கர்த்தருடைய துதியை, கர்த்தருடைய புகழை, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. அப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டும், கர்த்தருடைய துதியை சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவது 23வது வசனத்தை வாசிங்க. ஆடுகளை தகன பலியாக. ஆமென். அப்போ பாருங்க, பலி செலுத்த வேண்டும். ரெண்டாவது என்ன செய்யணும்? பலி செலுத்த வேண்டும். என்ன பலி செலுத்தணும்? ஸ்தோத்திர பலி. அப்போ உதடுகளின் துதியாகிய
ஸ்தோத்திர பலி. சரியா, உதடுகளின் காளைகளாகிய துதியாகிய ஸ்தோத்திர பலி. அப்போ பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல காளைகளை பலி செலுத்தினாங்க. அப்போ இந்த நாட்களில் நம்ம காளையோ ஆடோ வேற எது விளைச்சல்ல இருந்து கூட நம்ம எதையும் கொண்டு வரதில்லை, ஆண்டவருக்கு வந்து பலி செலுத்துறதில்லை. அப்போது நம்ம செலுத்த வேண்டியது என்னன்னா, ஆலயத்தில் வந்து அல்லேலூயா முதல்ல 1 மணி நேரம் எதுக்கு வச்சுருக்கிறோம்? எல்லாரும் வந்து சேரதுக்கு. வந்து சேர்ந்தோன்னா காணிக்கை எடுத்துட்டு மெசேஜ் கொடுக்க, அதுக்கு அல்ல. அந்த முதல் 1 மணி நேரம் கர்த்தர் செய்த நன்மைகளை புகழ்ந்து பாடுவதற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆராதனை 2 மணி நேரம், அதில் முதல் 1 மணி நேரம் கர்த்தருடைய புகழை பாடுவது, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை போற்றுவது, அதுக்காக தான் முதல் 1 மணி நேரம். அப்போ உதடுகளின் வாய்களை திறந்து நல்லா துதித்து ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டுல உங்க வீடுகளில் துதி இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாம். சினிமா பாடல் அல்ல, சீரியல் அல்ல. சீரியல் சிலர் வீடுகளில் சீரியல் சத்தம் பயங்கரமாக இருக்கும், சினிமா சத்தம். அப்படி அல்ல. நம்முடைய வீட்டில் சீரியல் சினிமா இவைகளெல்லாம் ஒதுக்கிவிட்டு கர்த்தருடைய புகழை துதியை பாட வேண்டும். கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. நம்முடைய ஃபோன்ல இருந்து என்ன சத்தம் வரணும்? என்ன சத்தம் வரணும்? ஆண்டவரை பாடுகிற சத்தம் வரணுமா, இல்லை வேற சினிமா பாட்டு வரணுமா? சரி, அப்போ ஆண்டவரை துதிக்கிற சத்தம் நமக்கு கேட்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ பலி செலுத்த வேண்டும். 3வது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. ஆமே. 3வது என்ன செய்யணும்? கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு பாஸ்டரை கனம் பண்ண தேவையில்லை. நீங்கள் என்ன கனம் பண்ணாலும் சரி, கனம் பண்ணாட்டாலும் சரி பரவாயில்ல. நீங்கள் யாரை கனம் பண்ணணுங்க? கர்த்தரை கனம் பண்ணுங்க. நீங்கள் எனக்கு பிரைஸ் லார்ட் சொன்னாலும் பரவாயில்ல, சொல்லாட்டாலும் பரவாயில்ல, எனக்கு நஷ்டமே வராதுங்க. நீங்கள் பிரைஸ் லார்ட் சொன்னாலும் பிரச்சனை இல்லை, சொல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம யாரை கனம் பண்ணணுங்க? கர்த்தரை கனம் பண்ணணும். அப்போ கர்த்தரை கனம் பண்ணுறோம்னா, சரியா, கர்த்தரை கனம் பண்ணுறோம்னா கூட இருக்கிற எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம்? கனம் பண்ணுவோம். கனம் பண்ணோம்னா என்ன? கனம்னா என்ன? கனம் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? கனம் பண்ணுறதுன்னா என்ன? ஒரு கரமான ஒரு 5 கிலோ வெயிட் அவங்க மடியில் தூக்கி வைக்கிறது கனம். ரொம்ப கனத்தை உங்ககிட்ட அப்படியா? கனம் பண்ணுறதுனா, கனம் பண்ணுறதுனா என்னன்னா, நம்மளை காட்டிலும் மற்றவங்களை மேன்மையாக நினைக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எப்படி நினைக்கணுங்க? மற்றவங்கள மேன்மையாக நினைக்க. ஒரு சின்ன பையன் இருக்கிறான், ரூபன், நல்லா தூங்கிட்டு இருந்தா முடிச்சுட்டாப்புல. சரி, ரூபன் சின்ன பையன், சரியா, சின்ன பையன், உனக்கு எதாவது தெரியுமாடா, இல்லை போய் உட்காரடா அப்படின்னு சொல்லக்கூடாது. தம்பி ரூபன் வாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஏதாவது ஒரு கிருபை விசேஷ தன்மைகளை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். எனவே நாம் என்ன செய்யணும்? சிறு பிள்ளைகளை, பெரியவர்கள், வாலிபர்கள், மற்றவர்களை என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். கனம் பண்ண வேண்டும். அப்போ மற்ற யாரையும் நம்ம கனவீனப்படுத்தக்கூடாது. ஒரு பிரைஸ் லார்ட் சொல்லாமல் போகிறோன்னு வைங்களேன், ஆராதனை முடிஞ்சது, ஆராதனை முடிஞ்ச உடனே என் வேலை, ஏன் இது முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நீங்கள் இறங்கி போயிடக்கூடாது. இங்கே வந்து எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பிரைஸ் லார்ட் சொல்கிறீங்கன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு அர்த்தம்? கனம் பண்ணுறோன்னு. ஏன்னா சரியா, இப்போ சுதந்திரா சிஸ்டர்கிட்ட போய் பிரைஸ் லார்ட் சொல்கிறோன்னா சுதந்திரா சிஸ்டருக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கனப்படுத்துறோம். அப்போ பாருங்க, இந்த உலகத்தில் ஒரு பாவம் மட்டும் மன்னிக்கவே படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன பாவம் அது? எந்த பாவம் மன்னிக்கப்படும்? கொலையே செய்தாலும் மன்னிக்கப்படுமா? ஆனால் ஒரு எது? ஆவியானவருக்கு விரோதமாய் செய்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மனுஷனுக்குள்ள யார் இருக்கிறா? ஆண்டவருடைய பிள்ளைக்குள்ள யார் இருக்கா? ஆவியானவர் இருக்கிறார். அப்போ அவங்கள நம்ம இன்சல்ட் பண்ணோம்னா, கனம் பண்ணாமல் போனோம்னா, வணக்கம் செலுத்தாமல் போனோம்னா, இவன் பெரிய மத்தவன், இவனுக்கு என்ன தெரியும், இவனை தெரியாதா அப்படின்னு நீங்கள் யாரையாவது நீங்கள் நினச்சிட்டீங்கன்னா, நீங்கள் அவருக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம்? துக்கப்படுத்திட்டீங்கன்னா. அப்படிப்பட்ட பாவத்திற்கு இம்மையிலும் மறுமையிலும் என்ன செய்யப்படாதான்? மன்னிக்கப்படாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தரை கனம் பண்ணணும். கர்த்தரை கனம் பண்ணுகிற நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் கனப்படுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி கனப்படுத்துவது? சரியா, ஒரு 100 ஷால் வாங்கி வச்சுக்கணும். எப்போ நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்த உடனே அவங்கள கனப்படுத்தி ஒரு ஷால் இல்லை, ஷால் போடுறதில்ல.
வந்தவுடன் ஒரு பிரியாணி ஆர்டர் போட்டுவான், அதெல்லாம் தேவையில்லை. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா, அதுவே அவங்கள கனப்படுத்துறது. ஒரு அலையிலேயே சொல்லலாம், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பிரதர், எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோடு நம்ம சொல்லுகிறோம் பார்த்தீங்களா, அதுவே அவங்கள கனப்படுத்திட்டோன்னு அர்த்தம். அல்லேலூயா. அது எதுலேருந்து சொல்லணும்? எதுலேருந்து சொல்லணும்? வாயிலிருந்து இல்லை. சரியா? ஏன்னா பாஸ்டர் சொல்லியிருக்காரு, வந்த உடனே பிரைஸ் லார்ட் சொல்லணும். அதனால் கடமைக்கு நம்ம பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அப்படின்னு நம்ம வாய்ப்பாடு மாதிரி சொல்கிறோம் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து. ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளோடு யார் இருக்கிறா? ஆவியானவர் இருக்கிறார். அப்போ அவங்களை கனப்படுத்த வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? கனப்படுத்த வேண்டும். மற்றவர்களை பெருசாக நினைக்க வேண்டும். ஆசனா தாண்டி மணியை பார்த்துட்டாங்க, சீக்கிரம் முடிக்கிறேன். அடுத்தது 4வது பாயிண்ட் என்னன்னா, அது காணிக்கைகளை என்ன செய்ய வேண்டும்? செலுத்த வேண்டும். யாருக்கு செலுத்தணுமா? கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தணும். சரியா? ஓகேவா? அப்போ காணிக்கை, நம்ம கொடுக்குற காணிக்கை ஆண்டவருக்கு பெருசு இல்லையாங்க? பெருசு இல்லையா? அவருக்கு பெருசே இல்லைங்க. நம்ம கொடுக்குற காணிக்கை அவருக்கு பெருசே கிடையாது. அவரு தங்கத்தையும் வைடூரியத்தையும் பிளாட்டினத்தையும் எல்லாவற்றையும் உண்டாக்குற சர்வ வல்லமுள்ள தேவன். அவரு நம்ம கொடுக்குற அப்ட்ரால் அந்த ஓட்ட காசை அவருக்கு பெருசு இல்லவே இல்லைங்க, இல்லவே இல்லை. ஆனா என்ன ஆட்டிடியூடு, என்ன மனநிலையோடு கொடுக்குறோம், அதுதாங்க முக்கியம். ஒரு அலையிலேயே சொல்லலாமா? கர்த்தர் எனக்கு இன்றைக்கு இந்த மாதத்துல 30,000 கொடுத்துருக்கிறார்னா, இந்த 30,000க்கு காரணம் யாருன்னா, யாரு யாரு யாருங்க சொல்லுங்க? ஆண்டவர் தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு வேண்டும். ஆண்டவர் இல்லாம என் விரலும் அசையாது, என்னுடைய நான் நிற்கவும் முடியாது. நம்ம எழுந்து நிற்கணும்னா என்ன வேணும்? பலன் வேணும். சரியா? பலன் வேணும். அப்போ நம்ம நிற்கணும்னா அதுக்கு ஆண்டவர் தானே பலன் தந்தார். வேலையிலையா சொல்லுவோம். வேலை செய்தோம்னா அது யார் தான் பலன் தந்தாரு? ஆண்டவர் தான் பலன் தந்தார். அப்போ ஏசப்பா, நீங்க இந்த மாதம் முழுவதும் எனக்கு வேலை செய்து எனக்கு எல்லாவற்றிலும் 30,000 ரூபா கொடுத்துருக்குறீங்க ஆண்டவரே, அந்த 3,000 ரூபா உமக்குரிய காசு அப்படின்னு கரெக்டாக ஆண்டவருக்கு எடுத்து வைத்து அந்த தசமபாக காணிக்கையை நாம் கொடுக்கும் பொழுது நாம் யாரை கனப்படுத்துகிறோம்? யாரை கனப்படுத்துகிறாங்க? கர்த்தரை கனப்படுத்துகிறோம். அதற்குரிய கனம் நமக்கு நிச்சயமாய் உண்டாயிருக்கும். வேலையிலையா சொல்லலாமா? அப்போ முதல்ல என்ன செய்ய வேண்டும்? துதி செலுத்த வேண்டும். 2வது என்ன செய்ய வேண்டும்? பலி செலுத்த வேண்டும். 3வது என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரையும் மற்றவர்களையும் என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். 4வது என்ன செய்ய வேண்டும்? காணிக்கைகளை செலுத்த வேண்டும். அடுத்தது என்ன செய்ய வேண்டுமா? தூபம் காட்ட வேண்டும். தூபம் காட்டணும். தூபம் காட்டணும்னா என்னது? தூபம் காட்டணும்னா தெரியுமா? அது நீங்கள் ஆர்சி சர்ச்சில் போங்க. நான்லாம் ஆர்சி சர்ச்சில் இருக்கும்போது தூபம் காட்டியிருக்கேன். சரியா? ஒரு சங்கிலி இருக்கும். அந்த சங்கிலியில் ஒரு பெரிய கீழே ஒரு கிண்ணம் இருக்கும். அந்த கிண்ணத்துக்கு மேலே ஒரு மூடி இருக்கும். அந்த கிண்ணத்தில் என்ன செய்வாங்கன்னா, நல்ல கறிக்கட்டையை நல்ல கறிக்கட்டையை வச்சு அதை நல்ல கங்கா மாற்றிட்டு ஒரு ஸ்பூன் அப்படியே என்ன செய்வாங்க, நல்ல சாம்பிராணியை எடுத்து அதில் போட்டுட்டு அதை ஒரு 4 ஆட்டு ஆட்டியாச்சுன்னா அவ்வளவு நறுமணம் வரும். ஒரு அலையிலையா சொல்லலாமா? அப்போ அந்த ஆர்சி சபையில் அந்த பூசை நடக்கும்போது, அந்த பூசையினுடைய பிற்பகுதியில் ஒரு 3/4 பூசை நடக்கும்போது என்ன செய்வாங்க, ஒரு சிசிய பிள்ளை அப்படியே ஆட்டிட்டு வந்து ஃபாதர்கிட்ட கொடுப்பாரு. ஃபாதர் ஒரு ஆட்டை ஆட்டிட்டு அப்படியே என்ன செய்வாங்க, சிசியா பிள்ளைகிட்ட கொடுப்பாங்க. சிசியா பிள்ளை வெளியே கொண்டு வந்து கொஞ்ச நேரம் அது ஆறாமல் இருக்கிறதுக்கு ஆட்டிக்கிட்டே இருப்பார். தூபம் காட்டுவது. தூபம் காட்டுவது. தூபம் காட்டுவது எதற்கு குறிக்கிறதுன்னா, அந்த தூபத்தினுடைய நறுமணம் இருக்குல்ல, அது எல்லா இடமும் பரவும். ஒரு இலையிலையா சொல்லலாம், எல்லா இடமும் பரவும். அந்த பூசையில் போடுற அந்த நறுமணம் அந்த கோயில் முழுவதும், அந்த கோயில் சர்ச்சு இருக்குன்னா அந்த சர்ச்சு முழுவதும் அப்படியே நறுமணமாக புகையாக அப்படியே அந்த மனம் இருக்கும். அப்படின்னா இயேசுவுடைய அன்பை, இயேசுவுடைய இரக்கத்தை நாம் தூபமாய் நறுவனமாய் எல்லா இடத்துக்கும் பறைசாற்ற வேண்டும். வர அல்லையா சொல்லலாமா? அப்போ தூபம் காட்டுவது என்பது
ஒன்று நம்முடைய சாட்சி உள்ள வாழ்க்கை, ரெண்டாவது என்னன்னா மற்றவர்களுக்கு இயேசுவுடைய அன்பை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு வேலையை கொடுத்தார்னா, பணத்தை கொடுத்தார்னா, ஆசையை கொடுத்தார்னா, அந்தஸ்தை கொடுத்தார்னா, காரை கொடுத்தார்னா, பைக்கை கொடுத்தார்னா, இது எல்லாமே எதுக்காக பயன்படணுங்க? எதுக்காக பயன்படணும்? ஊழியத்துக்காக பயன்படுத்தணும். ஊழியத்துக்காக பயன்படணும். ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக பயன்படணும். அப்போ என்ன பாஸ்டர் சொல்றீங்க? எனக்கு கார் தந்தது நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கா போதுக்கா? கார் தந்தது எதுக்கு? என் வசதிக்கு, எனக்கு ஏசி போட்டு போகிறதுக்கு, நான் சொகுசாக வந்துட்டு போகிறதுக்கு தானே. ஜியா சிஸ்டர் புதுசாக கார் வாங்கின டைமில் அங்கேருந்து ஒரு 4-5 பேரை அள்ளி போட்டு புறக்கி இங்கே கொண்டு வந்தாங்க. அப்படி தானே? எதுக்கு? காரு கர்த்தர் தந்திருக்கிறாரு. நம்ம 2 பேர் எதுக்கு வருவோம்? கூட ஒரு 3 பேரை கூட்டிகிட்டு வருவோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கூட 3 பேரை கூட்டிகிட்டு வருவோம். அதுதானே தேவனுடைய, அதுதான் நறுமணம், அதுதான் தூபம். நம்முடைய தூபம், நம்முடைய அந்த தேவ பிரசனம், நமக்குள்ள இருக்கிற தேவ பிரசனம் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? பரவி பாய வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அப்ப அதுக்கு தான் பயன்படுத்தணும். காரை பயன்படுத்தணும், பணத்தை பயன்படுத்தணும், பொருட்களை பயன்படுத்தணும், மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் நம்ம செய்தோம்னா கர்த்தர் புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. அவாந்திர வெளியில என்ன பார்க்க முடியும்? ஆறுகளை பார்க்க முடியும். அல்லேலூயா. அவாந்திர வெளியில சில நேரத்துல எப்போ பார்த்தாலும் புலம்பலாக தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் எனக்கு பணம் இல்லை, பணம் இல்லை, பணம் இல்லை, பணம் இல்லை. ஏன் பணம் இல்லை? ஏன் நன்மை இல்லை? ஏன்னா நம்ம கர்த்தரை கனம் பண்ணாதது. அல்லேலூயா. அப்போ நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் எல்லாவற்றிலையும் உண்மை கனப்படுத்தணும். சரி, அந்த செய்தி எடுக்க முன்னாடி நான் முதல்ல அர்ப்பணித்தேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நான் உண்மை கனப்படுத்தணும். அல்லேலூயா. அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு நான் பேசுகிறேன். எல்லாவற்றையும் ஆண்டவரே கனப்படுத்தணும், உண்மை பற்றி சொல்லணும், இன்னும் உமக்காக வாழணும், இன்னும் உண்மை அன்பை பரிசாற்றணும், இன்னும் உண்மை நேசிக்கணும், இன்னும் உண்மை பற்றி கொள்ளணும், இன்னும் என் ஜெப வாழ்க்கை கூடணும், தரிசனத்தை காட்டணும், தரிசனத்தை நீங்கள் காண்பிக்கணும், தரிசனம் பார்க்கணும், சொப்பனம் பார்க்கணும், தேவதூதர்கள் ஏறுகிறத இறங்குறத பார்க்கணும். அதுதான் உண்மையான சாட்சி. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவன் இதை தந்தார், அதை தந்தார். இது உலக பிரகான ஆசீர்வாதம். இது எல்லாத்துக்கும் ஆண்டவர் கொடுக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கூட தருவார், கூட தருவார். அப்ப தேவனை முதல்ல தேட, தேவனை முதல்ல ஆராதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 5 காரியம் சொன்னேன், வேகமா சொல்லுங்க. 1, துதி செலுத்த வேண்டும், பலி செலுத்த வேண்டும், கனம் பண்ண வேண்டும், காணிக்கை செலுத்த வேண்டும், தூபம் காட்ட வேண்டும். சரியா? அப்போ எல்லாரும் இந்த வருஷம் என்ன செய்யணும்? 5-5 கிலோ சாம்பிராணி வாங்கி வச்சுக்கணும். அப்படியா? வீட்டில் போய் தூபம் காட்டிக்கிட்டே இருக்கணும். அப்படியா? சரியா? இல்லை, நம்ம சாட்சியின் மூலமாக கர்த்தரை பறைசாற்றிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா? சில வீடுகள் கிறிஸ்தவ வீடுன்னு பக்கத்தில் கூட தெரியாது, பக்கத்தில் கூட தெரியாது. காரணம் என்ன? காரணம் என்ன? இவங்க வீட்டில் கிறிஸ்தவ பாட்டும் இருக்காது. சரியா? சினிமா பாட்டும் சண்டையும் சச்சரவும் எல்லாம் தான் ஓடிட்டு இருக்குமே தவிர பக்கத்து வீட்டுக்கு ஏற்ற வீட்டுக்கு இவங்க ஒரு கிறிஸ்தவங்களான்னு கூட தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது நம்ம. சரியா? ஒருவேளை ஸ்டார் போடுற அன்னைக்கு தான் ஓகோ இவங்க கிறிஸ்தவங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய இயேசுடைய அன்பை, நான் இயேசுவின் பிள்ளை. அல்லேலூயா. அப்போ இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லி இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் பிள்ளை அப்படின்னு காட்டுறதில்ல. நம்முடைய பேச்சில், நடக்கையில், செயல்களில், அன்பு காட்டுவதில், உதவி செய்வதில், ஒற்றுமையாக இருப்பதில் நாம் என்ன செய்யணும்? இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? பறைசாற்ற வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த 5 காரியங்கள். ஆனால் இந்த அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 1, 2, 3, 4, 5, 6, 7 7 காரியங்கள் அவங்க என்ன செய்தாங்க? ராங்கா செய்தாங்க. நன்மையை விட்டுட்டு ராங்கா செய்தாங்க. அந்த 7 காரியம் என்னன்னா, 1, அவர்கள் ஆண்டவரை நோக்கி என்ன செய்யலை? கூப்பிடலை. ஆண்டவர் சொல்றார், வருத்தத்தோடு சொல்றார், எப்பா நீ என்னை நோக்கி கூப்பிடல, நீ என்னை தேடல, நீ என்னை ஆராதிக்க வரல. அப்போ முதல்ல நோக்கி கூப்பிடவில்லை. 2வது
மனம் சலித்து போனார்கள். என்ன செய்தாங்களா? சலித்து போன. ஏதாவது கொஞ்சம் நன்மை டிலே ஆயிட்டுனா நமக்கு என்ன வந்துடுது? என்ன ஊழியம், என்ன வாழ்க்கை, என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை, என்ன ஆண்டவர் எனக்கு செய்தார், இத்தனை வருஷம் நான் கும்பிட்டுட்டேனே, இந்த தீர்மானம் எடுத்து தானே நான் சர்ச்சுக்கு வந்தேன், சர்ச்சுக்கு போனால் எல்லாம் கிடைச்சிடும்னு சொல்லி தானே எங்கள் வீட்டில் அனுப்புனாங்க, ஒன்றும் கிடைக்கலையே. சலிப்பு, சில நேரத்தில் சலிப்பு வருது, அப்படி தானே எல்லாருக்கும் சலிப்பு வருது. அப்போ நம்ம எந்த சூழ்நிலையிலும் நமக்கு விசுவாசம் இருக்குமானால் எந்த சூழ்நிலையும் நமக்கு என்ன வராது? நிச்சயமா எனக்கு இந்த ஆண்டுல கர்த்தர் புதிய காரியங்களை செய்வா என்கிற விசுவாசம் வேணும். அவர்கள் என்ன செய்தார்கள்? நோக்கி கூப்பிடவில்லை, மனம் சலித்து போனார்கள். அடுத்தது என்ன செய்யல? தகன பலிகளை என்ன செய்யல? செலுத்தல. ஆடுகளை மாடுகளை ஆண்டவருக்கு கொண்டு பலி செலுத்தல. விளைந்ததுல ஒரு பங்க என்ன செய்யல? ஆலயத்துல வந்து கொடுக்கல. விளைச்சலின் பலனை அவங்க என்ன செய்தாங்க? கொடுக்கல. அவங்க ஏமாத்துனாங்க ஆண்டவரை. அடுத்தது கர்த்தர் என்ன செய்யல? கனம் பண்ணல. அடுத்தது ஆண்டவரை என்ன செய்தாங்களா? சங்கடப்படுத்தினார்கள். ஆண்டவரை என்ன செய்தாங்க? சங்கடப்படுத்தினாங்க. சில நேரத்தில் கிறிஸ்டிய தைரியமாக எது வேணாலும் சொல்லலாம். கிறிஸ்டி சில நேரத்தில் ஆராதனைக்கு லேட்டாக வரும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். எனக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்க வீடு யார் வீடு தான்? கிறிஸ்டி வீடு. அவங்க வீட்டில் இருந்து பனையூரில் இருந்து சிஸ்டர் வந்து நான் வர்றதுக்கு முன்னாடி இங்கே உட்காந்துருப்பாங்க. சரியா? பனையூரில் அவங்களுக்கு வேலைகள் எல்லாம் உண்டு. பனையூரில் இருந்து 2 பஸ் ஏறி தான் வரணும். சரியா? அப்படி சொன்னாலாவது இந்த வருஷத்தில் சீக்கிரம் வந்துடுவீங்களா? என்ன கிறிஸ்டி முறைச்சி பார்க்க நான் தான் கிடச்சேன் பாஸ்டர். சரியா? என் முன்னாடி இருக்கனால உங்களை சொல்கிறேன். அப்போ பாருங்க என்ன செய்ய சங்கடம். அப்போ நம்மளே நமக்கே ஒரு சங்கடம் வருதுன்னா ஆண்டவர் எப்படி இருப்பாருங்க? ஆண்டவருக்கு சங்கடம் வருமா வராதா? அப்போ நம்மளை ஆண்டவரை சங்கடப்படுத்தலாமா? சங்கடப்படுத்தலாமா? படுத்தக்கூடாது. அப்படிதானே? இந்த வார்த்தை இந்த மதுரை சைடில் தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிதானே? நாகர்கோவில் பக்கத்தில் யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப சங்கடம். சரியா? ஏதாவது கஷ்டம்னா ரொம்ப சங்கடமாக இருக்கு. என்ன? சரியா? சங்கடப்படுத்தினார்கள். அடுத்தது தூபம் காட்டவில்லை. இயேசுவை பற்றி சொல்லல, நறுமணமா இல்லை. அடுத்தது தன் பணத்தினால் கர்த்தர் என்ன செய்யல? கனம் பண்ணல. எதனாலையும் கனம் பண்ண முடியும் கர்த்தரை? சொல்லுங்க, எதனாலையும் கனம் பண்ண முடியும்? காணிக்கையினாலையும். கர்த்தரை ஆராதிப்பதனால் மட்டுமல்ல, ஆராதனைக்கு வருவதனால் மட்டுமல்ல, ஜெபிப்பதனால் மட்டுமல்ல, வேதத்தை வாசிப்பதனால் மட்டுமல்ல, கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லுவதனால் மட்டுமல்ல, கர்த்தருக்கு நாம் காணிக்கை கொடுப்பதனால் கர்த்தரை நம்ம என்ன செய்யறோமா? கனப்படுத்துறோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப நீங்க காணிக்கை கொடுத்து இந்த ஆண்டுல ஆண்டவரை கனப்படுத்தி பாருங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவா. அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருக்கு கொடுத்து எவனும் கனவீனப்பட்டது இல்லை. கர்த்தர் நிச்சயமா நம்மளை கனப்படுத்துவா. அடுத்தது அவங்க என்ன செய்தாங்க? அக்கிரமங்களை செய்தார்கள். அக்கிரமங்களை செய்தார். இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த அதிகாரத்தில் இந்த 3 வசனத்துல நம்ம பார்க்க முடியும். 22, 23, 24 வசனங்கள்ல இவைகள் எல்லாம் அவங்க செய்தாங்க. அப்போ பாருங்க, இதனால ஆண்டவர் அவர்களுக்கு நன்மை செய்ய கூடாமல் போயிட்டு. அப்போ இந்த ஆண்டுல நாம செய்ய வேண்டிய 5 காரியம். முதல்ல சொன்னேன், என்னெல்லாம் செய்யணும்? அவர் என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. நீங்க தூங்கிட்டே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. துதிக்கணும், பலி செலுத்தணும், கனம் பண்ணணும், காணிக்கை செலுத்தணும், தூபம் காட்டணும். அல்லேலூயா. அப்ப இவைகளை செய்தால் கர்த்தர் இவைகளை நீங்க இன்றையிலிருந்தே செய்ய ஆரம்பிங்க. இன்றையிலிருந்து, சரியா? இன்றையிலிருந்து குடும்ப ஜெபம் ஆரம்பிக்கட்டும். இன்றையிலிருந்து வேத வாசிப்ப ஆரம்பிக்கட்டும். இன்றையிலிருந்து உங்களுக்கு எவ்வளவு காசு வருதோ அதை நீங்க ஒரு தசம பாகத்தை ஒரு டப்பாவை வச்சு அதை எடுத்து வைங்க. ஏழைகளுக்கு உதவுங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க, ஊழியத்துக்கு கனம் பண்ணுங்க. இன்றையிலிருந்து அதை ஆரம்பிங்க. இன்றையிலிருந்து ஆரம்பிக்கும் பொழுது நீங்க செய்ய தீர்மானித்தாலே இந்த மாதம் முடிவதற்குள்ள கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். ஆண்டவர் இந்த ஆண்டிலே அப்படிப்பட்ட நன்மைகளை உங்களுக்கு தந்து நடத்துவாராக. எத்தனை பேருக்கு
இந்த அரை தூக்கத்துலேயும் எல்லா மெசேஜும் புரிஞ்சுது. ஒரு இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி அவன் ஜெபம் பண்ணுவோம். கேட்ட வார்த்தையின்படி, கேட்ட வார்த்தைக்கு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணு. ஒரு இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. பழைய வருஷத்தில் தீர்மானம் எடுத்தோமோ இல்லையோ, புது வருஷத்தில் முதல் ஆராதனையில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு புதிய காரியத்தை செய்யணும்ப்பா, புது காரியத்தை செய்யணும் ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே சொல்லி தீர்மானம் எடுங்க. தீர்மானம் எடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரத்தில் நம்ம முடிக்க போகிறோம். சீக்கிரம் சீக்கிரம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. துதி செலுத்தணும். இப்போவுமே துதிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போவுமே துதிக்க ஆரம்பிச்சிருங்க. துதிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி துதிங்க. அவருடைய நாமத்தை சொல்லி துதிங்க. அவர் செய்த நன்மைகளை சொல்லி துதிங்க. அவர் பாராட்டின இரக்கத்தை சொல்லி துதிங்க. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலி செலுத்துவோம், பலி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய நாமங்களை சொல்லி உயர்த்துவது தான் பலி. அப்படியே நாமங்களை சொல்லி உயர்த்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அப்பா, இந்த காலை நேரத்தில் உங்களை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உங்களுக்கு எல்லா காரியத்திலும் முதன்மையாக கொடுக்குறோம் அப்பா. இந்த ஆண்டில் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் நாங்கள் ஜெபித்து தான் செய்யணும் ஆண்டவரே. ஜெபம் இல்லாமல் வேண்டாம் ஆண்டவரே. ஜெபம் இல்லாமல் எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே. நான் எதை செய்தாலும் கர்த்தரை கனம் பண்ணி செய்வேன் ஆண்டவரே. ஆமென், ஆமென். கர்த்தரை கனப்படுத்தி செய்யுங்க. கர்த்தரை கனப்படுத்தி செய்யுங்க. கர்த்தருக்கு காணிக்கையை கொடுங்க. கர்த்தருக்கு தூபம் காட்டுங்க. என்னை கனம் பண்ணுகிறவர்களை சொல்லுங்க, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவரை நீங்க கனப்படுத்துங்க. அவர் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். அவர் உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாஸ்டர் அம்மா ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். Thank you, Jesus. Thank you, Jesus. Rava kashandara la rava. Rika balara shanturi balarava. Ribalara shanturi ka balarava. Yes, Lord. பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you, thank you, Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you. நன்றி, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Jesus. Thank you, Jesus. ஸ்தோத்திரம். Thank you, Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Jesus. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Amen. Thank you, Jesus. ஆமென், ஆமென். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்க கரங்களை பிடித்து சொல்லுங்க, கர்த்தர் புதிய காரியத்தை இந்த ஆண்டுல உங்களுக்கு செய்ய போகிறார். சொல்லுங்க, கர்த்தர் புதிய காரியங்களை இந்த ஆண்டுல நிச்சயம் செய்வார். சொல்லுங்க, புதிய காரியத்தை செய்வார். அநேக புதிய காரியங்களை, 1-2 இல்லை, 1-2 ஏதோ ஒரு 1-2 இல்லை, அநேக புதிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். அல்லேலூயா. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும்
தகுதியும் இல்லை. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியா அலைந்த என்னை கண்டீரே. உம் கண்களா ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. சொந்தமாக பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி, விலகாமலே நடத்தி வந்தி. மாறாமலே உடனிருந்தி, விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமில்லை. தேவராஜ்யம் பேச்சில் இல்ல, தேவராஜ்யம்
ஐஸ்வர்யங்கள் உன் கதவை தட்ட போகுதே, உன் களஞ்சியங்கள் நிரம்ப போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. பாப்பா நீங்க சரி, பாப்பா நீங்க பாப்பா நீங்க சரி, பாப்பா நீங்க சூப்பர்